Hi friends, welcome to Foodies Lounge by Ramya. இன்னைக்கு நம்ம சேனல்ல நியூயார்க் ஸ்டைல் பேக்டு சீஸ் கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜார்ல 200 கிராம் digestive biscuits எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இத நல்லா பவுடர் பண்ணிருங்க. இந்த பிஸ்கட் பவுடர் கூட 5 டேபிள்ஸ்பூன் உருக்குன வெண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இத நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க, இப்போ நம்மளோட பிஸ்கட் பேஸ் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து இத நம்ம panல மாத்திரலாம். நான் இன்னைக்கு 8 இன்ச் ஸ்ப்ரிங் ஃபோம் pan எடுத்திருக்கேன். இதோட பிளேட் பாத்தீங்கன்னா இன்வெர்ட் பண்ணி போட்டிருக்கேன். அப்போ நமக்கு அன்மோல்ட் பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். நாம ரெடி பண்ணி வச்சிருக்க பிஸ்கட் பேஸை இந்த panல மாத்திரலாம். ஒரு கிண்ணம் இல்லாட்டி ஏதாவது ஒரு டம்ளர் வச்சு இதை லெவல் பண்ணிக்கோங்க. நம்மளோட சீஸ் கேக் பேஸ் ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு 10 நிமிஷம் ஃப்ரீசரில் வச்சிருங்க. அதுக்குள்ளே நம்ம ஃபில்லிங் ரெடி பண்ணிடலாம். ஃபில்லிங் பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 400 கிராம் க்ரீம் சீஸ் எடுத்திருக்கேன். இது கூடவே 800 கிராம் தயிர் எடுத்து துணியில் கட்டி தொங்க விட்டுருந்தேன். அதை சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 கப் பவுடர் பண்ண சர்க்கரை சேர்த்துக்கலாம். இதை எந்தவித கட்டியும் இல்லாத மாதிரி ஒரு எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு சாதாரண விஸ்க் வச்சு கூட பண்ணலாம். இப்போ இதில் 2 முட்டை சேர்த்துக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ், 1 டீஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட், அப்புறம் 1/4 கப் கார்ன்ஃப்ளோர் சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் ஒரு வாட்டி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. கடைசியா இதில் 1/4 கப் பால் சேர்த்துக்கலாம். மறுபடியும் இதை ஒரு வாட்டி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட சீஸ் கேக் ஃபில்லிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அந்த பிஸ்கெட் பேஸ் செட் ஆனதும் அது மேலே அந்த க்ரீம் சீஸ் ஃபில்லிங்கை ஊற்றிருங்க. அடுத்தது ஒரு பேக்கிங் ட்ரே எடுத்து அதில் சுடு தண்ணி ஊற்றி வச்சுருங்க. தண்ணி கொதிக்க கொதிக்க இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு சூடாக இருந்தாலே போதும். இப்போ இது மேலே அந்த சீஸ் கேக் டின்னை வச்சுருங்க. இந்த ட்ரேயோட தான் நம்ம பேக் பண்ணணும். இப்போ பாருங்க, நம்மளோட சீஸ் கேக் சூப்பராக பேக் ஆகி வந்திருக்கு. இதை நான் அவன்லேயே 1 மணி நேரம் போல் கூல் பண்ண விட்டுட்டேன். அடுத்து இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கணும். இப்போ நம்மளோட சீஸ் கேக்கை அன்மோல்ட் பண்ணி சர்வ் பண்ணிடலாம். இது மேலே செரி சாஸ், ஸ்ட்ராபெரி கம்போட், ப்ளூபெரி கம்போட் அந்த மாதிரி டாப்பிங்ஸோடு சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்க, நம்மளோட சீஸ் கேக் எவ்வளோ சாஃப்டாக க்ரீமியாக வந்திருக்குன்னு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சீஸ் கேக் ரெசிபி வீட்லேயே எவ்வளோ ஈஸியாக பண்ணோன்னு நீங்களே பார்த்தீங்கல்ல. இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் பார்க்க எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற அந்த பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்னொரு நல்ல ரெசிபியோட சீக்கிரமே உங்களை மீட் பண்ணுறேன். டாடா.